முழங்கி வர சங்கீத மேளதாளத்தோடு தவள் முரசு முழங்கி வர நட்டுவர்கள் வட்டமிட தாதியர்கள் நடனமாட அம்மையான பகவதியை ஏக தடபுடலா அழைச்சு வராங்க. அப்படி மலையாள கோலத்துல மங்க பகவதியாள தங்க சப்பதத்தில் வைத்து பவனி சுத்தி வரும்போது கண்டாரம் மாயாள் கண்டுடலத்து மரத்தும் மாயாள் விடுவதில்லை விடுவதில்லை நான் விட்டு விட போறதில்லை அட்டாகட்டம் செய்யணும் நாம ஆதாளி நடத்தணும் இன்னது செய்ய வேண்டும் இடையூறுகள் நடத்தவே ஈசன் மகன் உடலையை பகவதியாள் வாரலே பார்வுகளும் மாயாள் சப்பரத்த மரிக்காரே சப்பரத்த ஏய் தந்தையத்த மரிக்காரே அப்படிதாயான பகவதியா பவனி சுத்தி வாரலே பார்வுகளுடலத்தை பகவதியை ஏறெடுத்து பார்க்காமல் சப்பரத்தம் மரிக்காரே தண்டையத்த தீவட்டிய விடுங்குதாரே தீவட்டிய வலது கரத்தை கொண்டு அணைப்பார் அப்படி தீவட்டிய விடுங்குதார் வலது கரத்தை கொண்டு அணைப்பாயத்தில் விட்டறிந்த உடலையை ஆலமரத்தும் மாயாள் அட்டாதுட்டம் செய்யுதார் தொடர ஆதாளி ஓடுதாரே வாளிகளை சூலிகளை வாளிகளை சூலிகளை வகை மோசம் செய்யுவார் அவடி வாளிகளை சூலிகளை வகை மோசம் செய்யுதார் பச்சை பிள்ளை தாச்சிகளை பதைக்க ஆலமரத்து சுடலையை நேரம் தெரியாம வாரவரை நேரம் தெரியாம சுடலையில் எஞ்சடியா தடம் தெரியாம வாரவர காட்டியவன் குடலாய் ஆரவரத்தும் மாயாண்டி மறிக்கொழுந்து தடம் தெரியாம வாரவர குடலத்தை அடி கொண்டு அடிக்க சமயம் தப்பி வாரவர சமயம் தப்பி சுடலை செவிட்டிலட்டி அடிப்பார் அட்டாதுட்டாள் செய்யுவாரா போடுவாரா நடத்துதாரே இளையூறுகள் செய்யுதாரே மகஞ்சுடல ஐயா சூலிகளை செய்யுதாரே பச்சை பிள்ளை தாச்சிகளை பதக்க அடிக்காரே தான் முடுங்கி அடிக்கார வார வர தான் அடித்தான் சமயம் தப்பி வார வர செவிட்டி அடிப்பார சமயம் தப்பி அவன் செவிட்டி அடிப்பாரா வடி அடி ஒருக்க மாட்டா அலருதார பதருதாரே மாயாண்டி தட்டி கிட வரத்தினா
பகவதி வார சப்பரத்தை மறிச்சு அட்டாதுட்டமா ஆதாளியும் போடுதார். தீவட்டியை பிடுங்கி வலது கரத்தை கொண்டு அழைச்சு ஆகாயத்தில் விட்டெறிந்தார் சுடலாம். இந்த கைகாட்டும் தாதிகளை கைகலகம் வந்தார். சரி, வாலிகளை சூலிகளை வகமோகம் செய்தார் மாயாண்டி. ஆலமரத்து சுடல நேரம் தெரியாம வாரவரல் நெஞ்சில ஒரே அடி. மூத்தாருக்கும் 3 சந்தினா கால நேரம்னு இருக்கு. எந்த நேரத்துல எப்ப போகணும்னு ஒரு கால கணக்கு இருக்கு. எல்லா நேரத்திலயும் ராவும் இல்லாம பகலும் இல்லாம அலையப்படாது. சும்மா ராட்டா சுத்தக்கூடாது. என்ன? ஆமா, ஒரு கால நேர கணக்கு இருக்கு. அதுலதான் போனோம், அதுலதான் வரணும். இங்க நேரமும் கிடையாது, காலமும் கிடையாது. எந்த நேரமும் அலையத்தனைதான். அத மாதிரி என்ன இந்த மாயாண்டி சுடலை பார்த்தா நேரம் தப்பி வாரவரை நெஞ்சடி அடிக்க, சமயம் தப்பி வாரவரை செவிட்டிலட்டி அடித்தான் மாயாண்டி. தடம் தெரியாம வாரவரை தடி உண்டு அடிக்காரு. ஆற போல அலறதும் அவைய சத்தம் போடுறதும் சிங்கம் போல சீறுறதும் சிறுத்தை போல வாயிறதும் சத்தங்காக்கு. ஆனா என்ன ஆளை காந்த மாட்டெலும்பும் செங்கல் துண்டு மாறி மாறி அள்ளி வீசாரு மாயாண்டி. இப்படி அட்டாதுட்டமா அதாளி செய்தாரு மாயாண்டி சுடல. அதோடு நிறுத்தினாரா? இல்ல பகவதி அம்மனுக்கு பூஜையும் போத்தி மாற சுடல படரி கட்டி அடிக்காரே. நான் இருப்பதுதான் தெரியாமல் 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 நடையில் ஜலோ எலிக்கலாமோ தெரியாமல் எலிக்கலாமோ என்று நம்பூதிரி அந்த போத்தி மாற உடலை படரி கட்டி தானே அடித்தார். அடித்த அடி பொறுக்க மாட்டாமல் அலறி அங்கே துடிக்கார அடிக்க பிள்ளை விளக்கும். ஐயா, அது எப்படி பிழைக்கும்? இந்த மாயாண்டி சுடல அடித்த அடி தப்ப முடியுமா? ஆலமரத்து சுடல அப்படி நம்பூதிரி போத்திமார்களை பெடரி கட்டி அடித்தார். பகவதியால் வாசல்ல நான் இருப்பது தெரியாம அடையில ஜலம் தெளிக்கலாமா என்று போத்திமார பெடரி கட்டி அடித்த உடனே இந்த போத்திமார்கள் எல்லாம் பார்த்தாங்க. இந்த ஆலயம் சொல்லி நாள் முதலாக அம்மா பகவதிக்கு நாமளும் வழிபாடு நடத்துறோம். அம்மாளுக்கு தேரோட்டமும் திருவிழாவும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வருடத்துல இப்படி அட்டாதுட்டமும் ஆதாளி நடக்க என்ன மாயமோ அநியாயமோ நமக்கு ஒண்ணும் தெரியலையே என்று இல்ல நம்பூதிரி போத்திமார்கள் எல்லாம் மாயாண்டி அடித்தாடி பொறுக்க மாட்டாமல் ஐயா சப்பரத்தை முடித்து விட்டு நம்பூதிரி போத்திமார்கள் பட்டமார்கள் கணக்கரெல்லாம் பகவதியாளம் ஆலயத்தில் கொண்டு வந்து சயனமாக வைத்தல்லவோ கொண்டு வந்து அப்படி ஆலயத்தில் கொண்டு வந்து பகவதியை சயனமாக வைத்தல்லவோ என்பாயே பகவதி உன்னுடைய வாசலில இது நாட்கள் இதுவரைக்கும் இப்படி அட்டாதுட்டம் நடந்ததில்லை, ஆதாளிகள் போட்டதில்லை. இது யாரென்று தெரியலை, எங்களுக்கு என்னாரென்று புரியலை. நான் இருப்பது தெரியாமல் நடையில் ஞானம் தெளிக்கலாமோ என்று படை கட்டி அடிக்குதம்மா. உங்களுக்கு யாருன்னு தெரியலையே அம்மா அம்மா பகவதி இப்படி அட்டாதுட்டான் செய்ததுதான் ஆதாளிகள் போட்டதுதான். யார
வாசலுக்குள்ளே யாரென்று தெரியாவிட்டா வாசலுக்கும் வரவும் மாட்டோம் வாசல் நடை இறக்க மாட்டோம் வாசல் நடை உன் கோவிலுக்கும் வரவும் மாட்டோம் அம்மா பகவதியே உன் கோவில் நடையாது திறக்க மாட்டோம் ஆடி போட் போட் வரவும் மாட்டோம் ஏ அம்மா பகவதி ஆலயந்தோல்லியில் ஆழ்வதலாக உன் வாசல்ல இதுவரைக்கும் அட்டாதுட்டம் ஆதாளி நடந்ததில்லை. நான் இருப்பது தெரியாமல் நடையில் ஜலம் ஜலிக்கலாமா என்று பெடரியிட்டு அடிக்குதம்மா. யாருன்னு தெரியலையே, புரியலையே. ஆல போல அலறதும் அவைச்சத்தம் போடுறதும் சிங்கம் போல் சீறுகிறதும் சிறுத்தை போல வாய்கிறதும் வாசல்ல என்ன இதுவரைக்கும் இப்படி அட்டாதுட்டம் நடந்தது உண்டா? அம்மா தாயே, நான் இருப்பது தெரியாமல் நடையில் ஜலம் தெளிக்கலாமா என்று பெடரியிட்டு அடிக்கிறது என் தாயே பகவதி. இன்னும் 8 நாளைக்குள்ள அட்டாதுட்டம் செய்தது ஆதாளி போட்டது யார் என்று எங்களுக்கு தெரிந்தாகணும். யார் என்று தெரியாவிட்டால் என் தாயே பகவதி உன் வாசலுக்கு வரவும் மாட்டோம், நாங்கள் வாசல் நடையும் திறக்க மாட்டோம், உன் கோவிலுக்கு வர மாட்டோம், உன்னை கும்பிட்டு வணங்க மாட்டோம். என் நம்பூதிரி போத்திமார்கள் அவரவர்கள் இல்லத்திற்கு சென்ற நேரம் அதோடு இல்லை அப்பனாகி ஆலமரத்து மாயாண்டி சுடலையுடைய வாசல்லே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டிய செல்லச்சிரிமான்கள். அதாவது உலகமெல்லாம் உயிர் முழங்கும் அப்பனாகிய உய்காட்டு மாயாண்டி சுடலை பட்டமுடுக்கு அப்பன் உருக்காட்டு மாயாண்டி சுடலினுடைய கோமரத்தாடி ராமச்சந்திரன் அவர்கள் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வரக்கூடிய அண்ணார் அவர்களுடைய தங்க திருகரத்தினால் அப்பன் ஊர்காட்டு சுடலையினுடைய கோமரத்தார் ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் அவருடைய தங்க திருகரத்தினால் இல்ல மகாசபையில் அவர்கள் நமக்கு 101 ரூபாய் 101 கோடியாகவும் நடுக்காட்டு தியாகி நந்தக்கோன் வழிவம்சத்திலே அவதரித்த இந்த யாதவார் குல மக்கள் நடத்தி வரக்கூடிய இந்த ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய ஆலயத்தில் நமக்கு அன்பு பாராட்டிய செல்ல சிரிமான் பூமான் கனகவான் எம்பெருமாள் மாயவன் வந்து உதித்த குலமாகி இந்த யாதவார் குலத்திலே யாதவர் சமுதாய தலைவராக திறம்பட செயலாற்றி வரக்கூடிய செல்ல சிரிமான் பூமான் கனகவான் எஸ் சைலப்பன் யாதவ் அவர்கள் யாதவர் சமுதாய தலைவர் எஸ் சைலப்பன் யாதவ் அவர்கள் SBKC அவர்களோடு என் தாயான அருளரும் தேவியாக விளங்கும் ஆயிரம் கண்ணுடையார் அகிலாண்ட ஈழ்வரி அப்புச்சடைகளை ஆபத்து பாண்டவள் அநாதரட்டகி அங்கையர்கண்ணி சிங்கார செல்வி 3 முகம் கொண்ட என் தாயான தலை சாய்ந்த முப்படாதி அம்மாளுடைய திரு ஆலயத்தின் அர்ச்சகராக அழகோடு பணியாற்றி வரக்கூடிய அன்பிற்கும் வாசத்திற்குரித்தான உயர் திருவாளர் அன்பு சகோதரர் ஐயா NK முப்படாதி சுரேஷ் சிவம் அவர்கள் ஐயா அவருடைய தங்க திருகரத்தினாலும் இந்த மகா சபையிலே நமக்கு ஆலமரத்து மாயாண்டி சுடலை ஐயனுடைய வாசலிலே நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பளிப்பு செய்து அன்பு பாராட்டி இருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் எல்லார் குடும்ப குலகோத்திரங்கள் வழி வழி அமிழங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் மாமன் மைத்தனமார்கள் பெண் எடுத்த இடம் கொடுத்த இடம் எடுக்க போற இடம் கொடுக்க போற இடங்கள் எல்லாம் என்று என்றைக்கு அருளரும் தேவியாக விளங்கும் 3 முகம் கொண்ட என் தாயான தலை சாய்ந்த முப்படாதி அம்மாளுடைய அருளால அன்னார் குடும்ப குலகோத்திரங்கள் எல்லாம் பட்டி நல்ல பெருக வேண்டும் பொங்க வேண்டும் அந்த முகம் போனாலும்
முகம் காண வேண்டும் 1 10 100 கோடி உயர்ந்தோங்கி வாழ வேண்டும் மனதில் நல்ல மக்களோடு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் ஆயிரங்களோடு அம்பிகையாள் முப்போடாதி அருளாலே முடியாமல் வாழ வேண்டும் ஆலமரத்து சுடலை ஆயாண்டி கிருபையாலே இவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் திருமகன் ஐயா ஆலமரத்துமாயா சத்ராதி முண்டசாமி சின்ன தம்பி அருளாலும் சிறப்புடனே வாழ வேண்டும் மாயாண்டி மறிக்கொழுந்து மங்கை பகவதியாள் வாசலில அட்டாதுட்டான் செய்யும் போது நம்புதிரி போத்திமார்கள் அந்த பட்டன்மார்கள் கணக்கரெல்லாம் அம்மையான பகவதி ஆலயத்தில் சயனமாக வைத்தல்ல என்றாயே பகவதி இன்னும் 8 நாளைக்குள் செய்தது ஆதாளிகள் போட்டது யாரென்றுதான் தெரிய வேண்டும் என்னாரென்று புரிய வேண்டும் யாரென்று தெரியாவிட்டா வாசலுக்கு வரவும் மாட்டோம் வாசலுக்கும் வரவும் மாட்டோம் வாசல் நடை இறக்க மாட்டோம் கோவிலுக்கும் வரவும் மாட்டோம் உன்னை கும்பிட்டு வணங்க மாட்டோம் என்று நம்புதிரி போத்திமார்கள் தாயான பகவதிய ஆலயத்தில் சயனமாக வைத்தல்ல அவரவர்கள் இல்லத்திற்கு அளவோடு போய் சேர்ந்தார் அப்பாஞ்சாமனடு சாமமாச்சே சதியச்சாவே சாமமாச்சே அவடி ஒன்று தின்று ஊரடங்கும் ஐயனே உத்தேசதி நல்ல சாமம் மாட்டே காத்தடித்தால் இலை அசையாத கடிய நல்ல சாமம் மாட்டே கண்டார இந்த சுடலத்தை விடுவதில்லை நான் விட்டு விட போறதில்லை நாமல் வந்த புதுமையெல்லாம் இந்த நாடறிய வேண்டுமென்று நாட்டு மக்கள் அறிய வேண்டும் நம்ம பகவதியாள் தெரிய வேண்டும் ஐயம் மலையாளம் அறிய வேண்டும்
பகவதிக்கு புரிய வேண்டும் அறிய வேண்டும் என்று இல்லை ஈழன் மகனாய் ஆலமரத்துமாயாண்டி போத்திமார்களை பிடரி கட்டி அடித்த உடனே அடி கொடுக்க மாட்டாம அம்மையான பகுதியை கொண்டு ஆலயத்தில் சயனமாக வைத்து அவரவர் வீட்டை பார்க்க போயிட்டான். இந்தாயே ஆலயம் சொல்லி ஆழ்வதற்காக உனக்கு நாங்கள் பணிவிடை செய்து வாரோம். எங்களையே படரி கட்டி அடிக்கம்மா. இன்னும் 8 நாளைக்குள்ள இது யாருன்னு எங்களுக்கு தெரிந்தாகணும். இன்னார் என்று புரிய வேண்டும். யாரென்று தெரியாவிட்டால் உன் வாதலுக்கு வரமாட்டோம், வாதல் நடையில் திறக்க மாட்டோம். உன் கோவிலுக்கு வர போறதில்லை, உன் கோயில் நடையில் திறக்க போறதில்லை கிடையாது. நீ இருப்பது நிஜமானா இப்படி அட்டாதுட்டம் செய்தது யாருன்னு தெரியணும் என்று பகவதியாளை சயனமாக வைத்துவிட்டு அவரவர்கள் இல்லத்திற்கு சென்றார். நேரம் என்னாச்சு? சாமனடு சாமம் சதிச்சாம வேலை ஒன்று தின்று ஊரடங்கும் உற்ற சதி சாமம் காட்டடித்தாலும் இலை கூட அசையாத கடிய சாமம் கண்டார் ஆலமரத்து மாயாண்டி. ஆகா, ஒரு முறை 2 முறை அட்டாதித்தம் செய்தும் தாய் பகவதி நம்மளை இன்னும் யாருன்னு தெரியலையே, இதோட விட்டுலாமா? விடக்கூடாது. இன்னும் அட்டாதுட்டம் செய்யணும், ஆதாளி போடணும், போட வேண்டும். அம்மா பகவதியே நம்மளை அழைத்த வாதல்ல இருக்க இடம் கொடுக்கணும். அது வரைக்கும் அட்டாதுட்டத்தை நிறுத்தப்படாது என்ன மாயாண்டி சொடல. சாம நடு சாமம் போல சதி சாம வேளையில சாம நடு சாமம் போல சதிய சாம வேளை ஐயா உன்னு தின்று ஊரடங்கும் உற்றதி சாமம் போலே என்று ஊரடங்கும் உத்தகதி சாமம் போலே காத்தடித்தால் இளைய செய்யா கடிய நல்ல சாமம் போலே காத்தடித்தால் இளைய செய்யா கடிய சாம வேளை அவடி அத்த சதி சாமம் போலே அரவம் எல்லாம் வேளையிலே பகவதியா வாசல் வந்து அடைத்திருக்கும் அடகதவை அடைத்திருக்கும் அதட்டி மல்ல அவடி பூட்டி இருக்கும் திருக்கதவை புகழுடனே தட்டுவார் ஆலமரத்து சுடலை ஐயா மாயாண்டி மறிக்கொழுந்து கதவு தன்னை தட்டும் போது அந்த கதவு தட்டும் சத்தம் கேட்டு கண் விழித்தார் பகவதியா